உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாம இன்னைக்கு பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை 34%. இது எப்படி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டே இருக்குது. அதாவது ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம், அதனால வர்த்தக பற்றாக்குறை நம்ம அதை சொல்றோம். அது 34%, தோராயமா வருஷத்துக்கு 5.5 லட்சம் கோடி. இப்ப இது எப்படி நிகழுது? நம்ம நாடு விவசாய நாடு, விவசாயிகள் நாடு, விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு நம்ம சொல்றோம். இங்க அனைத்து பருவநிலைகளும் இருக்கிறது, எல்லா வகையான உணவுப் பொருளும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்றோம். நாம அரிசியிலையும் கோதுமையிலும் தான் தன்னிறைவு எட்டி இருக்கிறோமே ஒழிய பருப்பு வகைகள் 70% இறக்குமதி, எண்ணெய் வித்துக்கள் 72% இறக்குமதி. இப்ப நம்ம விவசாய நாடு, விவசாயிகள் நாடு, விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய நாம ஏற்றுமதி செய்திருக்க நிலைமை போய் உணவுப் பொருளுக்கு மற்ற நாடுகளும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. பருப்பு வகைகள் உலகத்திலே மிகச்சிறந்த பருப்பு வகைகள் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள், தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், இத்தனை வகையான உலகத்திலே மிகச்சிறந்த தரவான உணவு எண்ணெய்கள் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. ஆனா ஏன் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி? என்ன காரணம்? உள்நாட்டுல இந்த எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் கட்டுப்படியாகக்கூடிய விலை இல்லாமல், உரிய கொள்முதல் இல்லாமல், சந்தையில ஆதரவு இல்லாததால் விவசாயிகள் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 72% இருக்கிறது, நாளைக்கு 75 ஆகும், 80 ஆகும், 100 ஆகும். அப்ப என்ன ஆகும்? எப்படி பெட்ரோலிய எண்ணெய்க்கு நம்ம ஒரு காலத்துல அரபு நாடுகள் நம்பிட்டு வந்து இன்னைக்கு மின்சாரத்தை நம்பி போயிட்டு இருக்கோம், சூரிய மின்சாரத்தை நம்பி. இந்த மாற்றுக்கு என்ன செய்ய போகிறது? அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, பாமாயில் உற்பத்தி, இந்த நாட்டுக்கு உடலுக்கு ஒவ்வாத மோசமான பாமாயில் உற்பத்தியை ஊக்குவிக்கிறாங்களே ஒழிய ஏற்கனவே எண்ணெய் வித்துக்களை பெருமளவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வித ஆதரவும் இல்லை. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப தேங்காய் இருக்கு, மிகச்சிறந்த தென்னிந்தியாவில் நிறைய அளவில் உற்பத்தி பண்ற 4 மாநிலங்கள் உற்பத்தி செய்யறாங்க. அரசாங்கம் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொள்முதல் திட்டம் விவசாயிகளுக்கு பலனா இருக்குதா? இல்ல, முழுக்க முழுக்க அது வியாபாரிகளுக்கு சாதகமா இருக்கிறது. பாரத் கோகனட் திட்டத்தை கொண்டு வாங்கன்னு நம்ம நீண்ட காலமா போராட்டம் செய்யறோம், டெல்லியில போராடுறோம், தமிழ்நாட்டில் போராடுறோம். ஆனால் இன்னும் அரசு அது குறித்து பரிசீலித்துக் கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி இருக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா, இந்தோனேசியா, மலேசியாவிலிருந்து பாமாயில் இறக்குமதி, பிரேசில், அர்ஜென்டினால இருந்து சோயாபீன்ஸ், சோயா எண்ணெய், சோயாபீன்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த சோயா எண்ணெய் இறக்குமதி, ரஷ்யா, உக்ரைன், ருமேனியா ஆகிய நாடுகள்ல இருந்து சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி. அங்க யாரெல்லாம் உற்பத்தி செய்யறாங்க? அங்கெல்லாம் விவசாயிகளே குறைஞ்சபட்சம் 5000 ஏக்கர் தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் யாரா இருக்காங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறார்கள். ஆக எங்க அதிகமா விளைவிக்க முடியுமோ அங்க போய் கார்பரேட் கம்பெனிகள் மிகப்பெரிய அளவுல விளைவிச்சு எங்க தேவையோ அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. நாம அதை இறக்குமதி செய்யறோம். இறக்குமதி செய்யும் போது என்னன்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல உற்பத்தி, அந்த நாடுகள்ல அந்த உற்பத்திக்கு மானியம், உற்பத்தி செலவுக்கு இணையாக மானியம் வேற கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு விலைக்கு வித்தாலும் அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, கட்டுப்படியாகும். அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து அதிக உணவு உற்பத்தி செலவு செய்யக்கூடிய இந்திய விவசாயிகள்கிட்ட கொண்டு வந்து இந்திய விவசாயிகள் சந்தையில குறைவான அளவுல மிகப்பெரிய அளவுல கொண்டு எண்ணெய்களை விற்கும் போது, அப்ப உள்நாட்டு உணவு எண்ணெய் வணிகம், உற்பத்தி, விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதால் தான் தொடர்ச்சியாக இந்த வர்த்தக பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப வெளிநாடுகள்ல அந்த கொடுக்குற மானியம் நம்ம நாட்டுல கொடுக்குற உற்பத்தி மானியம் ஏன் கொடுக்கறது இல்லை? அந்த உற்பத்தி மானியம் கொடுத்தாலும் அது எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்காப்பா, எல்லா விவசாயிகளுக்கும் பயனா இருக்கும். அதை ஏன் இன்னும் இந்தியாவில் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க? ஆக இந்த வர்த்தக பற்றாக்குறை என்பது இன்னைக்கு 34% இருக்கிறது, நாளைக்கு 35 ஆகும், 40 ஆகும், 45 ஆகும், 50 ஆகும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையிலுக்கு டாலர் வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கையில் இருக்கிற நோட்டோட மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு, ரூபாயோட மதிப்பு குறையும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நாளைக்கு 125 ரூபாய்க்கு வாங்குவோம், 125 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் 150 ரூபாயா போறோம். வட்டி விகிதம் உயர்ந்துட்டே இருக்கும், பணவீக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆக இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன செய்வது? ஒரு நாட்டுல அனைத்து மக்களும் அரும்பாடுபட்டு உழைத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ரூபாயோட மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது, அந்நிய செலாவணி கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது,
இதுல இன்னொரு மிகப்பெரிய உண்மை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய்கள் மீது 34% வரி இருந்தது. இறக்குமதி வரி எவ்வளவு வந்ததுங்க? 34% இருந்தது. அது 2019 இருந்து 2023 அது என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 34% இருந்ததை 12% குறைச்சிட்டாங்க. 22% குறைக்கப்பட்டிருந்தது. இதை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டறிந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு கோரிக்கை வைத்து, நீங்க இறக்குமதி வரியை குறைத்ததால ஏற்கனவே குறைந்த விலைக்கு விற்கிற வெளிநாட்டு எண்ணெய்கள் இன்னும் குறைந்த விலைக்கு போயிருச்சு. உள்நாட்டு எண்ணெய்கள் விற்கவே முடியல, சந்தையில போட்டியிடவே முடியல. இதனாலதான் தேங்காய் விலை குறைஞ்சு போச்சு, எள்ளு விலை குறைஞ்சு போச்சு, நல்லெண்ணெய் விலை குறைஞ்சு போச்சு. இப்படி நாங்க தொடர்ச்சியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் டெல்லியில கூட 6 நாள் கடுப்புல போராட்டம் எல்லாம் செஞ்சு மத்திய அமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். தேங்காய் விலை குறையிறதுக்கு, எண்ணெய் வித்துக்கள் விலை குறையிறதுக்கு இறக்குமதி வரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவங்க அப்ப அதை உணர்ந்து கொண்டு இந்த ஆண்டு கடந்த 3 மாதத்திற்கு முன்பு மத்திய அரசு மீண்டும் குறைக்கப்பட்டதை உயர்த்தி அதே 34% கொண்டு வந்திருக்கிறது. இதன் விளைவாக பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய்களோட விலை சற்று உயர்ந்திருக்கிறது. இதனால என்ன இருக்குன்னா நம்மளோட தேங்காய் விலை, நம்மளோட நிலக்கடலை விலை, இந்த விலைகள் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் விலையும் சற்று உயர்ந்திருக்கிறது. இந்த 34% 50% மாற்ற வேண்டும் நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கும் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கும் ஒரே சமமான சந்தை விலை இருந்தா தான் மக்கள் உள்நாட்டு பொருளை வாங்குவாங்க. வெளிநாட்டு பொருள் விலை குறைவா இருக்குன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பாலிசி தான் சந்தையில் சர்வைவ் ஆகும். அப்ப மக்கள் அதைத்தான் நோக்கி வாங்குவாங்க, நிறுவனங்கள் அதைத்தான் நோக்கி வாங்கும். ஆக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருள் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருள் விலையோடு ஒரே விலையில் இருக்கணும். உள்நாட்டு பொருளை விட வெளிநாட்டு பொருளுக்கு விலை அதிகமா இருக்கிற மாதிரி இறக்குமதி வரி போடணும். அதுதான் சரியான கொள்கை. எனவே அன்பிற்குரிய உழவர் உறவுகளே, நம்முடைய வாழ்வாதாரம் என்பது நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையோடும் சார்ந்திருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளை பலாயிரக்கணக்கான டன் உற்பத்தி செய்து கொண்டு வந்து இங்க இறக்குமதி செய்து குறைந்த விலையில் விற்கும் போது இந்திய நாட்டு விவசாயிகள் எப்படி வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க, வாழவே முடியாது. விவசாயிகள் இந்த நாட்டுல 65% பேர் விவசாயத்துக்கு வெளியேறணும். எங்க மறு வாழ்வாதாரம் இருக்குது? வேலை வாய்ப்பு எங்க இருக்குது? ஒரு வளமான வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் இருக்கிறதா விவசாயிகளுக்கு? ஆக இந்திய விவசாயிகளை கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் இறக்குமதி எல்லாம் மத்திய அரசாங்கம் உடனடியாக மறு ஆய்வு செய்து அவற்றினுடைய இறக்குமதி வரிகளை பல மடங்கு உயர்த்தணும். உள்நாட்டு பொருளை விட வெளிநாட்டு பொருள் அதிகமா இருக்கிற வரி போடணும். நிறைய வெளிநாடுகள் செய்யறாங்க. பல பொருட்களை இந்தியாவே செய்யும் போது எண்ணெய் வித்துக்கள் மீது மட்டும் என்ன கரிசனம்? அப்படி இருந்தா தானே உள்நாட்டுல விலை கிடைக்கும் போது கொஞ்சம் கட்டுப்படியான லாபம் கிடைக்கும் போது விவசாயம் அந்த உற்பத்தி நோய்க்கு அதிகமா வருவாங்க, உற்பத்தி செய்வாங்க. அப்ப உற்பத்தி கூடும், அப்பதான் இறக்குமதி குறையும். அப்ப இறக்குமதி குறைஞ்சக்க நாமும் ஏற்றுமதி நோக்கி பயணிக்க முடியும். ஆக விவசாயிகளும் லாபம் பெற முடியும், இந்தியாவுக்கும் நன்மை கிடைக்கிறது. அப்பதான் இறக்குமதி குறைந்து ஏற்றுமதி உயரும். இல்லைன்னா இந்த நிலை நீடித்தால் இன்னைக்கு எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி, பருப்பு வகைகள் இறக்குமதி மாதிரி நாளைக்கு அரிசியும் இறக்குமதியாகும், கோதுமையும் இறக்குமதியும். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வரைக்கும் நம்ம இறக்குமதி பண்ணியாச்சு வறட்சி காலத்துல, பஞ்ச காலத்துல. ஆக இன்னும் இப்படி இந்த இறக்குமதி சென்று கொண்டே இருந்தால் விவசாயிகள் வீழ்த்தப்படுவார்கள், இந்திய விவசாயம் வீழ்த்தப்படும். இந்திய மக்கள், நீங்க சிறு குறு முதலாளிகளிலிருந்து பெரு முதலாளிகளிலிருந்து யாரெல்லாம் கையிலுக்கு ரூபாயோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், பணத்தோட வீழ்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். எனவே மத்திய அரசு உடனடியாக விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் இறக்குமதியை மறு ஆய்வு செய்து உள்நாட்டிலே உற்பத்தியாக கூடிய அந்த விலையை விட வெளிநாட்டு பொருளுடைய விலை அதிகமாக இருக்கிறமாறு வரிகளை, இறக்குமதி வரிகளை உயர்த்தி மாற்றி அமைக்க வேண்டும் என ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் சார்பாக, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அன்போடு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.